அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வ செயல் மீது பாலியல் புகார் கூறிய இளம்பெண் ராஜ்பவன் வருகை தந்திருந்த நிலையில் ராஜ்பவனில் அனுமதி இல்லாததால் போலீசார் அந்த பெண்ணை ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைத்த நிலையில் ஓடும் ஆட்டோவில் இருந்து அவரது தாய் குதித்த அந்த செயலானது நடைபெற்றிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம். அங்கு என்ன நடந்தது விவரங்கள்? வணக்கம். அரக்கோணத்தில் கல்லூரி மாணவியை ஏமாற்றி திருமணம் செய்வது போல நடித்து பாலியல் வன்கொடுமை செய்த அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்த தெய்வ செயலுக்கு உரிய தண்டனை வழங்க கோரி சென்னை ராஜ்பவனில் ஆளுநரை சந்தித்து முறையிட பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருந்தார். அப்பொழுது ஆளுநரை சந்திக்க முன் அனுமதி பெறாததால் போலீசார் மாணவியை உள்ளே செல்ல அனுமதி மறுத்து விட்டனர். பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி ஆளுநர் மாளிகை வெளியிலேயே காத்து கொண்டிருந்தார். அந்த மாணவியை போலீசார் வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் கிண்டி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். பின்னர் அழைத்து சென்ற பிறகு நாங்கள் ஆளுநரிடம் மனு கொடுக்க வந்திருந்தோம், எங்களை ஏன் இங்கு அழைத்து வந்தீர்கள் என்று மாணவியும் அவரது தாயாரும் போலீசாரிடம் முறையிட்டார்கள். அனைத்தையும் காட்சிப்படுத்தி கொண்டிருந்த ஊடகவியலாளர்களை பார்த்த பின்னர் மீண்டும் பாதிக்கப்பட்ட மாணவியை ஆட்டோவில் ஏற்றி கிண்டியை நோக்கி அழைத்து சென்றனர். அந்த ஆட்டோவை ஊடகவியலாளர்கள் பின்தொடர்வதை பார்த்த போலீசார் ஆட்டோவை வேகமாக செலுத்த முயற்சி செய்தார்கள். பின்னர் வலுக்கட்டாயமாக எங்களை எங்கு அழைத்து செல்லுகிறீர்கள் என்று மாணவியும் அவரது தாயாரும் முறையிட்டு ஓடும் ஆட்டோவில் இருந்தே குதிக்க முயற்சி செய்தனர். பின்னர் ஒரு வழியாக ஆட்டோவை கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்திற்கு அருகே நிறுத்தி அவரை இறக்கி விட்டு காட்சிப்படுத்துவதாக உணர்ந்த போலீசார் அங்கேயே நடு சாலையிலேயே அவர்களை விட்டு கிளம்பி விட்டனர். பின்னர் அங்கிருந்து ஆட்டோ ஓட்டுநரிடமும் போலீசாரிடமும் பாதிக்கப்பட்ட மாணவியுடைய தாயார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மனு கொடுக்க வந்த எங்களை மனு கொடுக்க விடாமல் எங்களை ஏன் இப்படி அலைக்கழிக்கிறீர்கள், எங்கள் அனுமதியின்றி வலுக்கட்டாயமா எங்களை எங்கு அழைத்து செல்கிறீர்கள் என்று முறையிட்டனர். பின்னர் வேறொரு ஆட்டோ மூலமாக திரும்பவும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வ செயல் மீது பாலியல் புகார் அளித்த இளம்பெண் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எங்க அம்மா கம்பல் பண்ணி தான் அந்த ஆட்டோ நிறுத்த வச்சாங்க. ஆட்டோக்காரன் காதுல ஏதோ சொல்றாங்க, ஸ்ட்ரெயிட்டா எங்க கூட்டு போறாங்கன்னே தெரியல. வேற நான் வேற விஷயமா வந்தேன், நானே ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டு வேற விஷயமா வந்து இவங்க ஏன் இந்த மாதிரி நான் தான் சொல்றேன்ல, காவலர்கள் எல்லாருமே இப்படிதான் பண்றாங்கல்ல, அங்கதான் இப்படி பண்றாங்க பார்த்தா இங்கேயும் எங்க கூட்டு போறேன்னே சொல்ல ஆர்டிஓ ஆபீஸ்ன்னு சொன்னாங்க. அங்க கூட்டிட்டு போய் அந்த வாசல்ல நிறுத்திட்டு உள்ளியும் போவாம இரு விடுங்க இறங்கணும் விடுங்கன்னா கம்பல் பண்ணி அப்படியே உட்கார வச்சு அப்படியே ஆட்டோ திருப்பி எங்கேயோ கூட்டு போறாங்க. அந்த மேம் எங்கன்னே சொல்ல நெக்கலா பண்றாங்க, சிரிக்கிறாங்க. வேற எங்க அம்மா கம்பல் பண்ணி தான் அந்த ஆட்டோ நிறுத்த வச்சாங்க.